ஹல்க் ஹோகன் அவர் வந்து ஒரு அமெரிக்க குத்துச்சண்டை வீரர், மல்யுத்த வீரர், ரெஸ்லர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா சின்ன பிள்ளைங்கள்லாம் பயங்கர ஃபேன்ஸு. அவருடைய அந்த பெரிய உருவம், அந்த ஆஜானுபாக உருவம்னுவாங்க, அது எல்லாருமா ரசிக்கப்பட்ட ஒரு உருவம். அவர் வந்து 14 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் இதில் ஓடிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போல்லாம் என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னா, ட்ரைனிங், ப்ரேயர்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், அதில் தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் கடவுளின் மனிதனாக, கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். அதனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா, சரண்டர், சர்வீஸ் அண்ட் லவ், அது மாதிரி என் வாழ்க்கை மாறிடுச்சு. உணவு பழக்கத்தில் கூட பாருங்கள், இப்போல்லாம் எனக்கு ஒன்லி வாட்டர், ஒன்லி காஃபி அண்ட் ஒன்லி ஐஸ் டீ, அது மாதிரி மாறிடுச்சு. ஒரு மனிதன் புது சிருஷ்டியாக மாறும்போது எப்படி மாறுகிறார். என் வாழ்க்கையிலேயே நான் மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக, ஒரு அருமையான நாளாக, கொண்டாடப்படும் நாளாக எதை சொல்கிறேன் என்றால், நான் ஞானஸ்நானம் பெற்ற நாள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையும் இதற்கு பின்பாக இருந்த வாழ்க்கை பற்றியெல்லாம் அவர் சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிற அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு வந்து நான் சரண்டர், சர்வீஸ் அண்ட் லவ் அப்படின்னு ஓடுறது, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கிறது. அந்த பலத்தை கொண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் பலம், அந்த பலத்தினால் எவ்வளோ பெரிய ராட்சசனையும் என்னால் எதிர்த்து நிற்க முடியும், போராட முடியும் என்று சொல்லுகிறவராக. இப்போ சமீபத்தில் அவர் மரித்து போனார், நல்ல ஒரு வயது ஆன பின்பு. அதனால் அவர் ஒரு அழகான ஒரு வாக்கு ஒன்று சொல்கிறார், கோட் பை ஹல்க் ஹோகன். அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அது கடவுள் உனக்கு கொடுக்கிற பரிசு. அதனால் அந்த பரிசை என்ன பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா, ஜபத்தோடு ஆரம்பி, என்ஜாய் த ரைட், அதை ஓட்டத்தை கொண்டாடு அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் அது உனக்கு பரிசு, அதை ஜெபிப்பதில் ஆரம்பி, ஓட்டத்தை கொண்டாடு. அந்த நாள் மட்டுமல்ல, வாழ்வு முழுதும் உனக்கு நன்றாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும், அமைதி சமாதானத்தோடு இருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம்.